லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 10, 11, 12 வசனங்கள். லூக்கா 2ஆம் அதிகாரம் 10, 11, 12. தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதீர்கள், இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இந்த கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்திருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். அல்லேலூயா. வந்திருக்க தேவ பிள்ளைகள் அத்தனை பேருக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள். அல்லேலூயா. எல்லாம் எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க? சவுண்டே இல்லையே. அல்லேலூயா. அத்தனை பிள்ளைகளும் இந்த வருஷம் அநேக அற்புதங்களை செஞ்சிருக்கோம். சபையில இருந்து நிறைய சுவிசேஷங்களை அறிவிச்சிருக்கோம். என்னென்ன? இயேசு பிறந்திருக்கிறார். அல்லேலூயா. ஒரு மிகப்பெரிய ஒரு எழுப்புதலை உண்டாக்கும்படியாக திருப்பூர் பட்டணத்துல நம்முடைய சபையில இருந்து நிறைய காரியங்களை செஞ்சிருக்கோம். அல்லேலூயா. அதன் மூலமாக அநேக ஜனங்கள் ரட்சிக்கப்படணும். கரெக்டுங்களா? அதற்காக சுவிசேஷங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த இயேசு பிறந்திருக்கிறார் என்பது ஒரு நற்செய்தி இந்த உலக மக்களுக்கு. அப்படித்தானே? கர்த்தரை அறியாத அநேக ஜனங்கள் இந்த உலகத்துல இருக்காங்க. அவர்களுக்கெல்லாம் ஒரு நற்செய்தி, இயேசு பிறந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் இன்று நமக்காக, அதாவது ஆல்ரெடி கர்த்தரை அறிந்து இயேசு நமக்குள்ள வந்திருக்கிறார். இயேசு நம்மை ஆல்ரெடி நம்ம அறிஞ்சிருக்கோம். அப்படிப்பட்ட அறிந்த நமக்கு ஒரு நற்செய்தி வாசிக்கலாம். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 27வது வசனம். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 27வது வசனம். விளங்கிய இந்த ரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். அல்லேலூயா. இயேசு பிறந்திருக்கிறார் என்பது உலகத்தில், அதாவது கிறிஸ்துவை அறியாத அநேக ஜனங்களுக்கு ஒரு நற்செய்தி. ஆனால் கிறிஸ்துவை அறிந்த நமக்கு, ஆல்ரெடி கிறிஸ்துவை நம்ம வழிபட்டு கொண்டிருக்கிறோம். தேவனை யார் என்று அறிந்திருக்கக்கூடிய நமக்கு கிறிஸ்து மகிமையின் நம்பிக்கையாக நமக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார் என்பதுதான் நற்செய்தி. அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20வது வசனம். கலாத்தியர் 2:20. கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20வது வசனம். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். எப்ப நம்ம ஞானஸ்தானம் எடுத்தோமோ அன்னைக்கு என்னாச்சு? கிறிஸ்துவுடனே கூட நாம் சிலுவையில் அறையப்பட்டு விட்டோம், அடக்கம் பண்ணப்பட்டு விட்டோம். ஆனாலும் நான் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல. யாரு பிழைத்திருக்கிறாரா? எனக்குள்ளே கிறிஸ்துவே பிழைத்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ கிறிஸ்து ஆல்ரெடி எனக்குள்ளே மகிமையின் நம்பிக்கையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். கிறிஸ்து எனக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நான் மரித்து கிறிஸ்து எனக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். வாழ்வது நான் அல்ல, எனக்குள்ளே வாழ்வது யாரு? அல்லேலூயா. அப்போ நாம எப்ப கிறிஸ்துவை அறிந்து ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து சபையை நாம ரெகுலரா வர ஆரம்பிச்சிட்டோமோ, அதாவது ஞானஸ்தானம் எப்ப எடுத்தோமோ அப்பவே கிறிஸ்து நமக்குள்ள என்ன பண்ணிட்டாரு? நமக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார், நமக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நமக்குள்ளே வந்த கிறிஸ்து நமக்குள்ள இன்னைக்கு எப்படி இருக்கிறார் என்பதுதான் நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறாரு, ஆனால் கிறிஸ்து நமக்குள்ளே எவ்வாறு இருக்கிறார்? அப்ப வந்த கிறிஸ்து இயேசு அப்படியே இருக்கணுமா? வாசிக்கலாம். லூக்கா எழுதின செய்தி 2ஆம் அதிகாரம் 46, 47வது வசனங்கள். லூக்கா 2ஆம் அதிகாரம் 46, 47வது வசனங்கள். வினாவுவதை கண்டார்கள். இயேசு கிறிஸ்து பிறந்தார். இந்த உலகத்துல 33 வருஷம் வாழ்ந்தார்.
அப்ப 33 வருஷத்துல அவர் இயேசு குழந்தையாவே இருந்தாரா இல்ல வளர்ச்சி அடைஞ்சாரா? வளர்ச்சி அடைஞ்சார். அப்ப ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா என்ன ஆகணும்? அது ஒரு வளர்ச்சி அடையணும். அதே போலதான் நமக்குள்ளே பிறந்திருக்கக்கூடிய கிறிஸ்து ஒரு வளர்ச்சி அடைய வேண்டும். அல்லேலூயா. அது பாருங்க, வசனம் சொல்லுகிறது, அவர்கள் பேசுகிறதை கேட்கவும் அவர்களை வினாவும் கண்டார்கள். அவர் பேச கேட்ட யாவரும் அவருடைய புத்தியை, அவர் சொன்ன மாறுத்திரங்களை குறித்து பிரமித்தார்கள். அவரு நல்ல ஞானத்துல, இன்னும் 52வது வசனம் சொல்லுகிறது, இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்ச்சியிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். அவர் எப்படி வளர்ச்சி அடைஞ்சார்னா ஞானத்துல வளர்ச்சி அடைந்தார். வளர்ச்சியில, இந்த உலகத்திலே ஒரு பாட்டு பாடுவாங்க, ஆளு வளரணும் அறிவு வளரணும். அவர் பாத்தீங்கன்னா ஆளு வளர்ச்சி அடைந்தார், அதே வேளையில அறிவு, அவருடைய ஞானம் வளர்ச்சி அடைந்தது. அந்த ஞானத்தை அவர் எப்படி பெற்றுக்கொண்டார் என்றால் யார் இடத்துல பெற்றுக்கொண்டிருப்பாரு? தேவனிடத்திலே. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய நம்ம இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஞானம் மிகப்பெரிய ஒரு அளவிதமான ஞானம் வளர்ச்சி அடைந்து கொண்டு இருக்கிறது. ஒரு சிறு குழந்தைக்கு நம்ம ஒரு 2 வயசுல 3 வயசுல எப்படி இருந்தோமோ, ஆனா அதை விட இன்னைக்கு நம்ம ஒரு 5-10 வயசுல நம்ம இருந்த வளர்ச்சி இன்னைக்கு 5 வயசுல இந்த பிள்ளைகள் வளர்ச்சி அடைகிறாங்க. அந்த அளவுக்கு ஞானமானது, அவருடைய அறிவானது ரொம்ப சீக்கிரமா வளர்ச்சி அடைந்து கொண்டு இருக்கிறது. அவர் என்ன அட்வான்ஸ், என்னது அட்வான்ஸ் டெக்னாலஜி. நம்ம அன்னைக்கு ஒரு +2 லெவல்ல, ஒரு 10th லெவல்ல படிச்ச பாடங்கள்லாம் இன்னைக்கு 6வது 7வதுல பிள்ளைங்க எல்லாம் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு டெக்னாலஜியானது இந்த உலகத்துல வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப இந்த உலகத்தை குறித்த ஞானம் இன்னைக்கு மக்களுக்கும் சரி பிள்ளைகளுக்கும் சரி ரொம்ப அபரிமிதமான வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறது. ஆனால் தேவனை குறித்து நாம எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறோம்? வசனம் வாசிக்கலாம். ஏசாயா 34வது அதிகாரம் 16வது வசனம். ஏசாயா 34வது அதிகாரம் 16வது வசனம். இவர்களில் ஒன்றும் குறையாது, இவர்களில் ஒன்றும் ஜோடி இல்லாதிராது. அவருடைய வாயிலை சொல்லிட்டு அவருடைய ஆவி அவர்களை சேர்க்கும். கர்த்தருடைய வசனம், திரும்ப வாசிங்க, 34:16. கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசிக்கணுமா? ஒவ்வொரு வசனமும் பாத்தீங்க அப்படின்னா ஜோடி ஜோடியா இருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா ஒரு நம்ம இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கை வரலாறு நம்ம படிக்கிறோம். எதுல படிக்கிறோம்? மத்தேயு, மார்க்கு, சுவிசேஷ புத்தகங்களை 4 புத்தகத்துல படிக்கிறோம். அப்ப அதை படிக்கும் போது ஏசாயா புஸ்தகத்தை நம்ம சேர்த்து படிக்கணும். ஏன் அப்படின்னா தீர்க்க தரிசனமாக இயேசு கிறிஸ்துவை பற்றின தீர்க்க தரிசனங்கள் எதெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது? ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு வெளிப்படுத்தின விசேஷத்தை நம்ம படிக்கணும் அப்படின்னா தானியேலை நம்ம சேர்த்து படிக்கணும். அப்போ எல்லா வசனமும் ஒன்றுக்கொன்று ஜோடி ஜோடியான வசனங்கள் வேதத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை ஏசாயா சொல்றாரு, தேடி வாசிங்கள். என்ன பண்ணணுமா? தேடி வாசிக்கணும். ஒரு மொபைல் வாங்கணும்னா எவ்வளவு விஷயங்களை நம்ம ஆராய்ச்சி பண்றோம். எவ்வளவு அதோட பிக்சல் மெமரி எவ்வளவு, கெப்பாசிட்டி எவ்வளவு, மெமரி ரேமோட கெப்பாசிட்டி எவ்வளவு, இன்டர்னல் மெமரி எவ்வளவு. ஸோ எல்லா விஷயங்களையும் ஆராய்ச்சி பண்ணி, ஒரு வண்டி வாங்கணும்னா அதே மாதிரி எந்த ஒரு பொருள் வாங்கினாலும் அதை குறித்து ஆராய்ச்சி பண்ணி அதை பத்தி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் விசாரிச்சு அதை ஒரு மிகப்பெரிய ஒரு ஆராய்ச்சி பண்ணி தான் அந்த பொருளை நம்ம வாங்குறோம். அதே போலதான் தேவனுடைய வார்த்தையும் சும்மா வெறுமனே படிக்காம அதை என்ன பண்ணணுமா? ஆராய்ந்து படிக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தைகளை ஆராய்ந்து படிக்கும் பொழுது நமக்குள்ள இருக்கக்கூடிய கிறிஸ்துவானவர் அவர் என்ன பண்ணுவார்? வளர்ச்சி அடைவார், அவர் பெருக்கம் அடைவார். இயேசு கிறிஸ்து நம்ம உலகில பிறந்திருக்கிறார். அந்த பிறந்த கிறிஸ்து நமக்குள்ள வளர்ச்சி அடைய வேண்டும் என்றால் தேவனுடைய வார்த்தையை படிக்கிறவர்களாக, சும்மா நார்மலா வெறுமனே நியூஸ் வாசிக்கிற மாதிரி அல்ல, அதை ஆராய்ந்து தேடி அதோடைய வார்த்தைகளை இன்டர்லிங்க் பண்ணி ஒன்றோடு ஒன்று இணைத்து படிக்கும் பொழுது நமக்குள்ள இருக்கக்கூடிய கிறிஸ்துவானவர் ஒரு வளர்ச்சியை பெறுவார். அல்லேலூயா. யோவான் ஸ்நானகன் நமக்கு தெரியும். அவர் யாரு? கிறிஸ்துவுக்காக வழியை ஆயத்தப்படுத்த வந்தவர். அவர் சொல்றாரு, நீர் பெருகவும் நான் சிறுக வேண்டும். அப்ப கிறிஸ்து எனக்குள்ள வந்துட்டாரு. இப்ப நான் எனக்கு ஒரு சொந்தமான ஒரு வீடு இருக்கு. அதை நான் வாடகைக்கு விட்டுருக்கேன். ஒருத்தவங்களுக்கு வாடகைக்கு விட்டாச்சு. அப்போ அந்த வாடகைக்கு விட்டவங்க அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க வீட்டுல இருந்து ஜாமான்லாம் அள்ளிட்டு வர, ஒரு 2 டபுள் பெட்ரூம், ஒரு ஹால், கிச்சன் அப்படின்னா அவங்க வீட்டுல இருந்து எல்லா இருக்கிற ஜாமான்லாம் அள்ளிட்டு ஃபுல்லா என்ன பண்ணிடுவாங்க? எல்லாம் நிரப்பிடுவாங்க. கிச்சன்ல வைக்க வேண்டிய பொருள், ஹால்ல வைக்க வேண்டிய சோஃபா செட், டிவி எல்லாத்தையும் நிரப்பி வச்சிருவாங்க. அதே போலதான் அப்போ இவர் பொருள், அந்த என் வீடு தான், சொந்தக்காரர் என்னோட வீடு தான், அதுக்காக நான் போய் ஒரு பொருள் அந்த வீட்டுக்கு வைக்க முடியுமா? வைக்க முடியாது. அப்போ அந்த வீடு யாருக்கு வாடகை கொடுத்துருக்கணும்?
அது அவங்கதான் அதை வந்து ஃபாலோ, அதை தான் வந்து அவங்கதான் மெயின்டைன் பண்ண முடியும், அவங்களுடைய பொருளை தான் நிரப்ப முடியும். அதே போலதான் எப்ப யோவான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்தாரோ அவருக்கு வழியை ஆயத்தப்படுத்த வந்த யோவான் ஸ்நாகன் சொல்றார், அவர் பெருகவும் நான் சிறுக வேண்டும். அப்ப இயேசு கிறிஸ்து வந்ததுக்கு அப்புறம் யோவான் ஸ்நாகனுக்கு என்ன இல்லைங்க, வேலை இல்லை. ஏன் அப்படின்னா அவர் என்ன நோக்கத்திற்காக அவர் வந்தாரோ அவருடைய வேலை முடிஞ்சு. ஏன்னா இயேசு கிறிஸ்து வந்துட்டார், அவர் வந்து பிரசங்கிக்க ஆரம்பிச்சிட்டார், அவர் தன்னுடைய மினிஸ்ட்ரி ஆரம்பிச்சிட்டார். அப்போ அவருடைய வார்த்தை தான் இந்த உலகத்துல பெருக வேண்டும். அவருக்காக வழியை ஆயத்தப்படுத்த வந்த யோவான் ஸ்நானகன் அதுக்கப்புறம் அவருடைய மினிஸ்ட்ரி அப்படியே கம்மியாயிடுச்சு. ஏன்னா இவருடைய ஒரு சில சீஷர்கள் என்ன ஆயிடுச்சு, அவருக்கு இயேசு கிறிஸ்துக்கு பின்பாக அவரை பின்தொடர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ நமக்குள்ள கிறிஸ்து வந்திருக்கிறார், நமக்குள்ள கிறிஸ்து இருக்கக்கூடிய அந்த கிறிஸ்து பெருகும் பொழுது நாம என்ன ஆகணும், நாம சிறுகணும். அல்லேலூயா. அப்போ கிறிஸ்து நமக்குள்ளே பெருகவும் நமக்குள்ளே வளர்ச்சி அடைவும் நாம் சிறுகும். அதாவது நம்முடைய சுயம் நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சுயம் மறைந்து கிறிஸ்து நமக்குள்ள வளர்ச்சி அடைகிறவராக பெருகுகிறவராக காணப்பட வேண்டும். அல்லேலூயா. அடுத்ததாக மார்க்கு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள். மார்க்கு 6ஆம் அதிகாரம் 2-3. இப்படிப்பட்ட பலத்த செய்திகள் நடக்கும்படி இவனுக்கு கொடுக்கப்பட்ட ஞானம் எப்படிப்பட்டது? இவன் தச்சன் அல்லவா? அல்லேலூயா. குமாரன் அல்லவா? இவர் வந்து தச்சன் அல்லவா, மரியாளுடைய குமாரன் அல்லவா? இவருக்கு எப்படி இவ்வளவு பெரிய ஞானம் வந்தது? அப்ப கிறிஸ்து நமக்குள்ளே வந்துட்டாரு, அவர் வளர்ச்சி அடைய வேண்டும், அதே கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வெளிப்பட வேண்டும். அல்லேலூயா. அப்ப என்னை காண்கிறவன், இதே இயேசு சொல்றாரு, என்னை காண்கிறவன் பிதாவை காண்கிறான் அப்படின்னு சொல்றாரு. அதே போலதான் நம்மை காண்கிறவர்கள் யாரை பார்க்கணும், நமக்குள்ள இருக்கக்கூடிய கிறிஸ்துவை காண வேண்டும். அல்லேலூயா. நமக்குள்ள இருக்கக்கூடிய கிறிஸ்து நம்மை சுற்றி இருக்கக்கூடிய அநேக ஜனங்களுக்கு வெளிப்பட வேண்டும். அப்ப இன்னொரு வசனம் கூட வாசிச்சிடலாம். மத்தேயு 16வது அதிகாரம் 13-14 வசனம். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 13-14. என்று சொல்கிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் உம்மை யோவான் ஸ்நானகன் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் எரோமியா அல்லது தீர்க்கதரிசி ஒருவர் என்றும் சொல்கிறார்கள் என்றார்கள். போதும். இப்ப 2வது வசனத்துல அவங்கள பாக்குறவங்கள என்ன சொல்றாங்க, இவரு தச்சனின் மகன் அல்லவா, இவர் மரியாளின் குமாரன் அல்லவா அப்படின்னு சொன்ன அதே மக்கள் இப்ப யார் என்ன சொல்றாங்களா, இவர் தீர்க்கதரிசி. இப்ப ஒருவேளை எலியாவா இருப்பாரோ, ஏன்னா அவருடைய வெளிப்பாடு, அவரு மினிஸ்ட்ரி பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, ஊழியத்தை தொடங்குறாரு. அப்ப ஊழியத்தை தொடங்கின உடனே அவருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த தேவனுடைய மகிமை வெளிப்படுகிறது. அல்லேலூயா. அநேக ஜனங்களுக்கு நன்மை செய்கிறவராய், அநேகருடைய வியாதிகளை சுகமாக்குறவராய், அநேக அற்புதங்களை செய்கிறவராய் இந்த உலகத்துல அவர் சுற்றி தருகிறார். அப்போ அதே ஜனங்கள், இவர் யாரு, தச்சனுடைய பிள்ளை, இப்ப மரியாளுடைய பிள்ளை அப்படின்னு சொன்ன அதே ஜனங்கள் இப்ப சொல்றாங்க, இவர் வந்து ஒரு தீர்க்கதரிசி. அல்லேலூயா. அற்புதங்களை செய்கிறார், அடையாளங்களை செய்கிறார், மரித்தோரை உயிரோடு எழுப்புகிறார், வியாதிஸ்தர்களை சுகமாக்கக்கூடிய அந்த அவருக்குள்ள இருக்கக்கூடிய இந்த தேவனுடைய மகிமை வெளிப்படும் பொழுது அவருடைய உண்மையான வெளிப்பாடு. அல்லேலூயா. அவருக்குள்ள இருந்த அந்த தேவனுடைய மகிமையை மற்றவர்கள் காணும்படியான ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. அல்லேலூயா. அப்ப நமக்குள்ள கிறிஸ்து வந்து விட்டார். நமக்குள்ள வளர்ச்சி அடையக்கூடிய கிறிஸ்துவை இந்த உலக மக்கள் யாவரும் காணக்கூடாது. நம்ம பழைய மனுஷனை திரும்ப பார்க்க கூடாது. இப்ப நம்ம ஏற்கனவே நமக்குள்ள ஒரு கேரக்டர் இருந்திருக்கும். ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக அத்தனை பேரும் எப்படி இருப்பாங்க, அத்தனை பேருக்குள்ளேயும் ஒரு கேரக்டர் இருந்திருக்கும். அப்ப நம்ம சுற்றி இருக்கக்கூடிய ஜனங்கள், நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், இவர் வந்து கிறிஸ்தவன் அப்படிங்கும் பொழுது அப்ப அந்த பழைய மனுஷனை பார்க்கணுமா, புது மனுஷனை பார்க்கணுமா? புது மனுஷன். ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் எனக்குள்ள ஒரு கிறிஸ்து வந்திருக்கிறார், நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறார் என்பதை மற்ற ஜனங்கள் பார்க்க வேண்டும். அல்லேலூயா. என்னை சுற்றி இருக்கக்கூடிய ஜனங்கள் காண வேண்டும். இப்போ அந்த வாடகை வீடு சொன்னோம், அந்த வாடகை வீட்டுல இவர் வாடகை இருக்கிறவங்க தான் இருக்கிறாங்க. அடிக்கடி அந்த ஹவுஸ் ஓனர் உள்ள இருந்து வெளியில போனா என்ன ஆகும், சுத்தி உள்ளவங்க எல்லாம்
ஏன்னா வாடகைக்கு விட்டாச்சு, இவர் உள்ள இருந்து வராரு அப்படின்னு. அப்போ வெளியில உள்ள அந்த இருக்க சுற்றியுள்ள மக்களுக்கு இவர் தான் வாடகைக்கு இருக்கிறாரு. அப்ப கிறிஸ்து தான் எனக்குள்ள இருக்கிறார். அப்ப நான் மரித்து எனக்குள்ள கிறிஸ்து பிழைத்து இருக்கிறார், கிறிஸ்து எனக்குள்ள நான் இருக்கிறார் என்பதை இந்த உலகம் பார்க்க வேண்டும். அல்லேலூயா. அப்ப நான் எப்பொழுது ஞானஸ்நானம் எடுத்தனோ வேதம் சொல்லுகிறது நான் கிறிஸ்துவை தரித்திருக்கிறேன். அப்ப கிறிஸ்துவை தரித்திருக்கிறேன்னா என்ன அர்த்தம்? இப்ப நம்ம அந்த சாண்டா பொம்மைக்கு பாத்தீங்கன்னா அந்த மேல ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு கிறிஸ்துமஸ் போயிட்டு இருக்கும். அப்ப உள்ள இருக்கிற ஆள் தெரியுமா, வெளியில உள்ள அந்த பொம்மை, வெளியில உள்ள பொம்மை தான் மற்றவர்களுக்கு தெரியும். அப்போ கிறிஸ்துவை நான் தரித்திருக்கிறேன் அப்படின்னா ஒரு உடையை நான் எப்படி நான் போட்டிருக்கணும், அதே போல கிறிஸ்துவை நான் தரித்திருக்கிறேன்னா நான் என்னோட பாக்குறவங்களுக்கு எல்லாம் என்னோட முகம் தான் தெரியும். ஆனால் என்னக்கூடிய சுபாவம், நான் என்னுடைய பேச்சு, என்னுடைய பார்வை, என்னுடைய செவிகள், என்னுடைய என்னுடைய இருதயத்தின் எண்ணங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா மற்றவர்கள் பார்க்கும் பொழுது அவர்கள் கிறிஸ்துவை பார்க்க வேண்டும். அல்லேலூயா. அப்ப அப்படிப்பட்ட ஒரு வெளிப்பாடு தரணும். அடுத்து லூக்கா சுவிசேஷம் 9வது அதிகாரம் 51 இருந்து 55. லூக்கா 9 அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாட்கள் சமீபித்த போது அவர் எருசலேமுக்கு போக தமது முகத்தை திருப்பி தனக்கு முன்னாக தூதர்களை அனுப்பினார். அவர்கள் போய் அவருக்கு இடத்தை ஆயத்தப்படும்படி சமாரியனுடைய ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார்கள். அவர் எருசலேமுக்கு போக நோக்கமா இருந்தபடியினால் அவ்வூர் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய சீடர்கள் யாக்கோபும் யோவானும் அதை கண்டபோது, ஆண்டவரே, எலியா செய்தது போல வானத்தில் இருந்த அக்கினியை இறங்கி இவர்களை அழிக்கும்படி நாங்கள் கட்டளையிட உமக்கு சுத்தமா என்று கேட்டார்கள். அதற்கு திருப்பி பார்த்து, நீங்கள் இன்ன ஆவியுள்ளவர்கள் என்பதை அறியீர்கள் என்று அதட்டினார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவோட கூடவே இருந்த சீஷர்கள். அவர் இப்ப எங்க போறாரு? அவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு கடைசி அவருடைய பாடுகளை அனுபவிக்கிறதா போறாரு. கிட்டத்தட்ட 3 வருஷம் கூடவே இருந்த சீஷர்கள் ஒரு இடத்துல அவர்களுக்கு எதிர்ப்பு வருது. இப்ப எதிர்ப்பு வந்தோன்னா என்ன சொல்றாங்க? எலியா எப்படி வானத்துல இருந்து அக்கினி இறக்குனாரோ அதே போல நம்மள என்ன பண்ணிடலாம், அக்கினி இறக்கி இவர்கள் அத்தனை பேரையும் அழிச்சு போடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ 3 வருஷம் இயேசு என்னத்தை போதிச்சாரு? அன்பை போதித்தார். பழைய ஏற்பாட்டு காலத்துலதான் அடிக்க அடி, உதைக்கு உதை, பல்லுக்கு பல்லு, கண்ணுக்கு கண்ணு. ஆனால் புதிய ஏற்பாடு இயேசுக்கு கிறிஸ்து ஒரு புதிய பிரமாணத்தை இந்த உலகத்துக்கு கற்றுக் கொடுக்கிறார். அந்த புதிய பிரமாணத்தை முதல்ல யாருக்கு தான் சொல்லி கொடுத்திருப்பாரு? கூட இருந்த சீஷர்களுக்கு தான் சொல்லி கொடுத்திருப்பார். ஆனால் கூடவே 3 வருஷம் அவர் கூட இருந்த சீஷர்களால அவருடைய பிரமாணத்தை அவருடைய உள்ள இருதயத்துல வாங்கி அவர்களுக்குள்ள ஒரு மாற்றம் வரவில்லை. அல்லேலூயா. மீண்டும் அவருக்குள்ள பழைய மனுஷங்க எப்படி இருந்தாங்களோ, மற்றவர்கள் எப்படி யோசிக்கிறாங்களோ அதே போலதான் இவங்களும் யோசிக்கிறாங்க. அப்போ நமக்குள்ள இருக்கக்கூடிய கிறிஸ்து வெளிப்படும் பொழுது அப்ப என்னுடைய பழைய மனுஷன் என்ன ஆகணும்? அழிந்து புது மனுஷன் தான் வெளிப்பட வேண்டும். இயேசு பத்தி சொல்லும் போது ஒரு வார்த்தை சொல்லுகிறது, நாசரேத்திலிருந்து ஒரு நன்மை தோன்றுமோ. நாசரேத் அப்படிங்கிறது இருக்கிறதுலே ரொம்ப மோசமான ஊர், அதாவது எல்லா விதமான பாவங்களும் நிறைந்த ஒரு ஊர் தான் நாசரேத். அப்ப அந்த நாசரேத்திலிருந்து வந்தவர் தான் கிறிஸ்து. அப்ப அப்படிப்பட்ட நாசரேத்திலிருந்து வந்த இயேசுவை பத்தி சொல்றாங்க, நாசரேத்திலிருந்து ஒரு நன்மை தோன்றுமோ. அப்ப அவருடைய சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் அவர் வெளிப்பட்டது எப்படிதான்? அவர் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட அந்த அபிஷேகமும் அந்த அவருடைய மகிமைன்னு அவருக்குள்ள வெளிப்பட்டது. அப்போ அவர் என்ன போதித்தாரோ, என்ன வார்த்தைகளை வெளிப்படுத்தினாரோ அந்த வார்த்தை தான் அவர்களுக்குள்ள வெளிப்படணும். அப்ப சீஷர்களால் அவர்களை என்ன பண்ண முடியல, வெளிப்படுத்த முடியல. அவர்கள் பழைய மனுஷர்கள் போல, மற்ற இந்த உலகத்தில் மனுஷர்களை போல. அதுதான் கேட்கிறாரு, என்ன ஆவி உடையவர்கள். அப்ப நான் இத்தனை வருஷம் 3 வருஷம் உங்களுக்கு நான் போதித்த வசனங்கள், வார்த்தைகள் உங்களுடைய இருதயத்தில பதியல, உங்களுடைய ஆவியில ஒரு மாற்றம் கிடைக்கல என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்போ நமக்குள்ள இருக்கக்கூடிய கிறிஸ்து அவர் தான் வெளிப்படணும். எனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பழைய மனுஷன் குறுகி, யோவான் ஸ்நானகன் சொன்னது போல, என்னுடைய பழைய மனுஷன் மரித்து அவன் சிறுகவும் இயேசு பெருகவும் தேவன் பெருகவும், எனக்குள்ள இருக்கக்கூடிய இந்த இயேசுவானவர் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அநேக ஜனங்களுக்கு வெளிப்படுகிறவராக மாற வேண்டும். அல்லேலூயா. அடுத்ததாக ரோமர் 6ஆம் அதிகாரம் 10-11 வசனங்கள். அவர் மரித்தது பாவத்துக்கு என்று ஒரே தரம்
அப்போ இயேசுவை பற்றி சொல்ல அடுத்து 16வது வசனம். அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கு என்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. இயேசு எனக்குள்ள பிறந்துட்டார், எனக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் வளர்ச்சி அடைந்து விட்டார். அநேக ஜனங்கள் பார்க்கிற ஜனங்களுக்கெல்லாம் அவர் கிறிஸ்து வெளிப்படுகிறார். என்னை சுற்றி இருக்கிறவர்கள் எல்லாம் என்னை காண்கிறவன் கிறிஸ்துவை காண்கிறான். அதே போல அந்த கிறிஸ்து இன்னும் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய அநேக ஜனங்களுக்கு அவர் பயன்பட வேண்டும். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்துவுடனே கூட 6ஆம் அதிகாரம் 10வது வசனம், அவர் மரித்து பாவத்திற்கென்று ஒரே நாள் மரித்தார், அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். அப்ப இயேசு மரித்தது, அவர் அநேக ஜனங்களுடைய பாவங்களுக்காக மரித்தார். ஆனால் பிழைத்திருப்பது யாருக்காக தான் பிழைத்திருக்கிறார்? அது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். அதே போல நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்மளுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கு உள்ளாக தேவனுக்கென்று பிழைத்தவர்களாயும். அல்லேலூயா. அப்ப நான் பிழைத்திருப்பது நான் அல்ல. இப்ப நான் மாம்சமா நான் பிழைத்திருக்கிற மாதிரி தெரியுது, ஆனால் பிழைத்திருப்பது நான் அல்ல, எனக்குள்ளே கிறிஸ்து பிழைத்திருக்கிறார். அந்த கிறிஸ்து பிழைத்திருப்பது கூட அது எனக்காக அல்ல, தேவனுக்காக பிழைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப தேவனுக்காக பிழைத்திருக்காருன்னு என்ன அர்த்தம்? தேவனுடைய அவருடைய என்ன நோக்கத்திற்காக நம்மை அழைத்தாரோ, என்ன நோக்கத்திற்காக நம்மளை முன்குறித்தாரோ, முன்னறிந்தாரோ, என்ன நோக்கத்திற்காக இந்த உலகத்துல நம்மை அனுப்பினாரோ, அந்த தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. இயேசு எப்படி அவர் பிழைத்தது இந்த உலகத்துல அவர் தேவனுடைய திட்டத்தை நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக இந்த உலகத்திலே வந்தாரோ, அதே போலதான் இங்க வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்குள்ளும் ஒரு தேவனுடைய திட்டம் இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப இந்த தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுகிறவர்களாக, அவருடைய வார்த்தைகளை நிறைவேற்றுகிறவர்களாக, அவருக்காக நான் பிழைத்திருக்க வேண்டும். 13வது வசனம் 6:13 வாசிக்கலாம். நீங்கள் உங்கள் அவயங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். நான் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக என்னுடைய அவயங்கள் எல்லாமே பயன்படுச்சா இல்லையா? கண்ணு பார்த்தது, காது கேட்டுச்சு, வாய் பேசிச்சு, என்னுடைய கைகள் கால்கள் எல்லாமே, எல்லா அவயங்களுமே செயல்பட்டன. ஆனா செயல்பட்டது யாருக்காக அப்படின்னா, யாருக்காக? நமக்காக மட்டுமல்ல, பாவத்திற்காக. உங்களுடைய சரீர அவயங்கள் எல்லாம் பாவத்திற்கு ஒப்பு கொடுத்தீர்கள். எதற்காக? பாவத்திற்கு. இந்த கண்ணு பார்த்த பார்வை நமக்கு என்னன்னு தெரியும். நம்ம எவ்வளவோ கெட்ட வார்த்தைகள் பேசியிருக்கோம், எத்தனையோ தேவையில்லாத விஷயங்களை நம்ம பார்த்திருக்கோம், தேவையில்லாத விஷயங்களை கேட்டிருக்கோம். இந்த கைகள் கால்களினால எத்தனையோ நம்ம பாவங்களை செய்திருக்கிறோம். ஆனால் நான் இப்பொழுது பிழைத்திருப்பது, என்னுடைய அவயங்கள் இப்பொழுது பிழைத்திருப்பது தேவனுக்காக, தேவனுடைய நீதிக்காக. அல்லேலூயா. அப்ப அதே அவயங்கள் தான். இந்த வாய் ஏற்கனவே பேசின அந்த வாய், எத்தனையோ பாவங்களை செய்த அதே வாய் தான் இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையை மற்றவர்களுக்கு சொல்லும் பொழுது அவர்கள் உயிர்ப்பிக்கப்படுகிறார்கள். அல்லேலூயா. நம்முடைய வார்த்தை, அதே வாயிலிருந்து புறப்படக்கூடிய வார்த்தை அநேகரை விடுதலையாக்குகிறது, அநேகருடைய இருதயத்திலே மாற்றத்தை கொடுக்கிறது, அநேகருடைய இருதயத்திலே சமாதானத்தை கொடுக்கிறது. இதே வாய் தான். அல்லேலூயா. அப்ப இதுக்கு முன்பாக நான் எந்த அவயம் பாவத்திற்கு அடிமையாக இருந்ததோ, இப்பொழுது அது நீதிக்காக, தேவனுக்காக, தேவனுக்கு பயன்படக்கூடிய ஆயுதமாக அது பயன்படுகிறது. அல்லேலூயா. இது தேவனுக்கு அடிமையாகிறது. இப்ப இதுக்கு முன்பாக இருந்த அந்த அவயங்கள் அத்தனையும் பாவத்திற்கு அடிமையாக இருந்தது. நான் எப்பொழுது ரட்சிக்கப்பட்டனோ, எப்பொழுது நான் இயேசு கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொண்டனோ, எப்பொழுது இயேசு கிறிஸ்து என் வாழ்க்கையிலே நிரம்பினாரோ, வளர்ச்சி அடைந்தாரோ, மற்றவர்களுக்கு வெளிப்பட்டாரோ, இன்றைக்கு எனக்குள்ள இருக்கக்கூடிய அத்தனை அவயங்களும் அநேக ஜனங்களுக்கு அது பயன்படும்படியாக மாறிக்கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்படிப்பட்ட அவயங்களாக. ஏன்னா நம்முடைய வாழ்க்கை அப்படிதான் இருந்துச்சு. இதுக்கு முன்பாக ஒவ்வொரு நம்முடைய சிந்தனை முதற்கொண்டு எப்படிதான் இருந்திருக்கும்? நம்முடைய சிந்தனை முதற்கொண்டு தேவையில்லாத விஷயங்களை தான் நம்ம சிந்திச்சிருப்போம். ஒருத்தர் நம்ம பார்த்தா அவர்களை பார்த்து ஒரு பொறாமை வந்திருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு பொறாமைப்படுவது கூட தவறு என்று வேதம் சொல்லுகிறது, ஒரு கோபப்படுவது கூட தவறு என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ நம்முடைய அவயங்கள் எதெல்லாம் பாவத்திற்கு நேராக இருந்ததோ, பாவத்திற்கு அடிமையாக இருந்ததோ, அதே அவயங்கள் என்று தேவனுக்கென்று நீதிக்கென்று பிழைத்திருக்கிறது. அதே 6ஆம் அதிகாரம் 22வது வசனம் இப்படி சொல்கிறது. இப்பொழுது நீங்கள் பாவத்திற்கென்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமையானதனால் பரிசுத்தமாக்குதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். அல்லேலூயா.
நீங்க பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டீர்கள். இப்ப யாருக்கு நீங்க அடிமை? தேவனுக்கு அடிமை. இப்ப ஒரு அடிமைன்னா எப்படி இருக்கும் தெரியுங்களா? அந்த எஜமான் என்ன சொன்னாலும் கேட்கணும். அவர் சாப்பிடும் போதுதான் சாப்பிடணும், தூங்கும் போதுதான் தூங்கணும், அவர் கொடுக்குற சாப்பிடதான் சாப்பிட முடியும், அவர் கொடுக்குற ட்ரெஸ் தான் போட்டுக்க முடியும். அப்ப அந்த எஜமானனை மீறி அவர் என்னவே பண்ண முடியாது, ஒரு விஷயமே பண்ண முடியாது. அது இவனுக்கு சொந்தமா எந்த ஆசை பாசமே இருக்காது. இவனுக்கு பிடிச்சதை என்ன பண்ண முடியாது, சாப்பிட முடியாது, பிடிச்ச ட்ரெஸ்ஸை போட்டுக்க முடியாது, பிடிச்ச இடத்துக்கு போக முடியாது, பிடிச்ச சொந்தக்காரன் எதுவுமே பண்ண முடியாது. அவருடைய எஜமானன் என்ன சொல்றாங்களோ அதை அப்படியே கீழே விழுடானாலும் என்ன பண்ணி ஆகணும், விழணும். கிணத்துல குதிடானாலும் குதிச்சுதான் ஆகணும். அப்போ ஒரு மிலிட்டரி ஆர்டர் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், என்ன சொன்னாலும் டூ ஆர் டை, அது மாதிரிதான். சோ அவரு என்ன சொன்னாலும் அதை கேட்கறவனுக்கு பேர் தான் என்னது, அடிமை. அப்போ அதே போலதான் நாம் அனைவரும் தேவனுக்கு அடிமைகளாக இருக்கிறோம். அல்லேலூயா. இதற்கு முன்பாக நான் பாவத்திற்கு அடிமையாக இருந்தேன், பாவம் என்னை நரகத்திற்கு நேராக என்னை கொண்டு சேர்த்தது. இன்னைக்கு நான் தேவனுக்கு அடிமையாக இருக்கிறேன். தேவன் என்னை எதுக்கு நேராக கொண்டு போகிறார், நித்திய ஜீவனுக்கு நேராக கொண்டு போகிறார். அல்லேலூயா. அப்ப நான் தேவனுக்கு அடிமைன்னா என்ன அர்த்தம், தேவன் சொல்றதை மாத்திரம் தான் செய்யணும், அவர் சொல்றதை மாத்திரம் தான் செய்யணும். தாவீது பாத்தீங்கன்னா அவர் மிகப்பெரிய ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவன், ராஜாவை அபிஷேகம் பண்ணப்பட்டான். அவருடைய மனைவி, அவருடைய பிள்ளைகள் எல்லாரையும் அமலேக்கியர் எல்லாத்தையும் கூட்டிட்டு போயிட்டாங்க. எல்லாத்தையும் அந்த ஏரியா எல்லாத்தையும் சுட்டரிச்சு எல்லாரையும் அழைச்சிட்டு போயிட்டாங்க. இவன் வந்துட்டான் அங்கேருந்து. இவன் தன்னுடைய படையில் 600 பேர் இருக்காங்க. இப்ப நாமளா தான் என்ன பண்ணுவான், அடுத்த நடிகை எப்படி இருந்தாலும் ஓடி பிடிச்சு அவனை ஃபைட் பண்ணி அவனை இழுத்துட்டு வர்றதான் பார்ப்போம். ஆனால் தாவீது என்ன பண்றாரு, தேவனுடைய சமூகத்துல போய் உட்கார்றாரு. அல்லேலூயா. வாசிக்கலாம். அவர் தாவீதுடைய சமூகத்துல உட்கார்ந்து ஏபோத்தை எடுத்துட்டு சொல்லிட்டு அவர் முன்னாடி உட்கார்றாரு. நான் என்ன பண்ணட்டும், இந்த தண்டை பின்தொடரலாமா, தண்டை பின்தொடரலாமா, நான் சகலத்தை மீட்டுக் கொள்வேனா அப்படின்னு யார்கிட்ட கேட்கிறாரு. அங்க போனது யாரு, அவங்களை இழுத்துட்டு போயிருக்கல யாராரு, இவருடைய சொந்த மனைவி, பிள்ளைகள், சுத்தி இருக்கக்கூடிய அநேகருடைய அதே மனைவி பிள்ளைகள் எல்லாம் இழுத்துட்டு போயிட்டாங்க. ஆனால் அந்த சூழ்நிலையிலும் தேவனுக்கு முன்பாக தன்னை ஒருமுகப்படுத்தி, சுத்திலும் எல்லாம் கல் அடிச்சுட்டு இருக்கிறான். அடப்பாவி, உன்னை நம்பி எல்லாத்தையும் நாங்க இழந்து போயிட்டோமே, அவனுடைய ஆடு மாடு, அவனுடைய எல்லாத்தையும், என்னுடைய பிள்ளைகள் எல்லாத்தையும் இழந்துட்டாங்க. இப்போ உன்னை நம்பி நாங்க எல்லாமே எல்லாத்தையும் இழந்துட்டோமே சொல்லிட்டு எல்லாருமே கல் எடுத்துட்டு சூழ்நிலையில தாவீது அழகா போய் தேவனுடைய சமூகத்துல உட்கார்ந்து கேட்கிறார், நான் இப்ப என்ன செய்யணும். அல்லேலூயா. அப்ப அந்த இடத்துல அவர் சுயமாய் முடிவெடுக்கல, தேவனிடத்துல கேட்டு தேவன் என்ன சொல்றாரோ அதை அழகா செய்தார். அப்ப அந்த இடத்துல அவருக்கு ஒரு ஜெயம் கிடைத்தது. நீ சகலத்தையும் மீட்டுக் கொள்வாய் என்று கர்த்தருடைய வார்த்தை வெளிப்பட்டது. அல்லேலூயா. அப்போ நான் தேவனுக்கு அடிமையானால் என்னுடைய வாழ்க்கையில நான் செய்வது எல்லாமே தேவனுடைய திட்டத்தை செய்கிறவனா மாத்திரம் இருக்கணும். அல்லேலூயா. எனக்குன்னு எந்த விதமான சுய ஆசைகளோ, சுய விருப்பங்களோ, சுய எண்ணங்களோ எனக்கு கிடையாது. நான் தேவனுடைய அடிமை என்றால் தேவனுடைய சித்தத்தை மாத்திரமே செய்வதற்காக இந்த உலகத்திலே நான் வந்தவன். அதற்காக மாத்திரமே இந்த சபைக்குள்ள நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். அல்லேலூயா. அப்ப எனக்கு சொந்தமான வேலையை செய்வதற்கோ, இல்ல எனக்கு பிடிச்சதை படிப்பதற்கோ, இல்ல நான் பிடிச்ச ட்ராக்ல போவதற்கோ அதற்காக நான் அழைக்கப்படவில்லை. நான் எனக்கு சுற்றி கொடுக்கப்பட்ட அத்தனை காரியங்களும், எனக்கு ஒரு குடும்பமாகட்டும், வேலையாகட்டும், கொடுக்கப்பட்ட அத்தனை சூழ்நிலைகளாகட்டும், அத்தனையுமே தேவன் எனக்கு கொடுத்த நியமிக்க கொடுத்திருக்க பாதையில நான் ஓடுவதற்காகவும், அவருடைய திட்டத்தை இந்த உலகத்துல நான் செய்து முடிப்பதற்காகவும் அவருடைய அடிமையாக நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். அல்லேலூயா. அதை எப்ப நம்ம உணர்றோமோ அப்பொழுதுதான் அந்த வாழ்க்கையில நம்ம கிறிஸ்துவோடு நடக்க முடியும். இல்லைன்னா என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு விஷயத்துக்கும் எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு இருந்த ஒரு சில எல்லாம் கல்யாணம் பண்றதுக்காக பொண்ணு மாப்பிள்ளை எல்லாத்தையும் பிக்ஸ் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, போய் தேவ சமூகத்துல இது உங்களுக்கு சித்தம் இருந்தால் நடக்கும். எல்லாத்தையும் பிக்ஸ் பண்ணியாச்சு, பொண்ணு மாப்பிள்ளை எல்லாமே பிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கு முன்னாடி கேட்க மாட்டாங்க, இந்த பொண்ணுக்கு இந்த மாப்பிள்ளை ஓகேவா, இந்த மாப்பிள்ளைக்கு இந்த பொண்ணு ஓகேவா, எதுவுமே கேட்க மாட்டாங்க. எல்லாம் பிக்ஸ் பண்ணிட்டு இவங்களுக்கு பிடிச்சது நல்லா படிப்பு எல்லாமே இவங்களுக்கு பிடிச்சதா எல்லாமே ரெடி பண்ணிட்டு கடைசியா கர்த்தருடைய ஒரு வார்த்தை, இந்த பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாமா ஆண்டவரே அப்படின்னு கடைசியில ஒரு வார்த்தை கேட்பாங்க. அவர் என்ன சொல்லுவாங்க சொல்லுவாரு, ஓகே தான் சொல்லுவாரு. ஹல்லேலூயா. அப்போ எல்லா விஷயத்திலும் ஒவ்வொரு அடியிலும் அவருடைய தேவனுடைய சித்தத்தை, தேவனுடைய வார்த்தையை கேட்டு நடக்கிறவர்களாக, அவருடைய சத்தத்தை கேட்டு நாங்கள் நடக்கிறவர்களாக இருந்தால் நம்முடைய வாழ்க்கை என்பது மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு சக்சஸ்ஃபுல், ஒவ்வொரு வெற்றி நிறைந்த ஒரு வாழ்க்கையை நம்மளால் வாழ முடியும். ஹல்லேலூயா. இயேசு அப்போஸ்தலர்கள் 3ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 18வது வசனம்.
இல்லையே, அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 18 1 முதல் 8 வசனம். 1 முதல் 8 வசனம். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 1-8. ஜெப வேலையாகிய 9ஆம் மணி நேரத்திலே பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். இந்த நிகழ்ச்சி நமக்கு தெரியும். யோவான் என்ன பண்றாருன்னா, பேதுருவும் யோவானும் ஜெப ஆலயத்துக்கு போறாங்க. அங்க பிறவியிலே சப்பானியான ஒருத்தனை வந்து அங்க பிச்சை எடுக்கும்படியாக அந்த ஆலயத்துல வச்சிருக்காங்க. அப்போ அவனிடத்துல போறாரு. அவன் வந்து அந்த பிச்சை கேட்கிறான். பேதுருட்டையும் யோவான்ட்டையும் வந்து ஒரு பிச்சை கேட்கிறாங்க. அப்போ பேதுரு அவர்கிட்ட சொல்றாரு, அவன் அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொன்னான். அல்லேலூயா. அப்போ அவருக்குள்ள அவருக்கு வந்து வெள்ளியும் இல்ல பொன்னும் இல்ல, ஆனால் அவரிடத்தில் ஒன்று இருக்கிறது. என்ன இருக்குது? என்னிடத்தில் இருக்கிறதை நான் உனக்கு தருகிறேன், இயேசு கிறிஸ்து. அந்த அவருக்குள்ள இருக்கக்கூடிய இந்த கிறிஸ்துவை எடுத்து அந்த நாமத்தினால எடுத்து சொல்றாரு. அந்த சப்பானை எழுந்து நடக்கிறார். அல்லேலூயா. அப்ப எனக்குள்ள கிறிஸ்து இருக்கிறார், அவர் வளர்ச்சி அடைகிறார், இந்த உலகத்திற்கு அவர் வெளிப்படுகிறார். ஆனால் அந்த கிறிஸ்து அநேக ஜனங்களுக்கு அவர் பயன்பட வேண்டும். அல்லேலூயா. அதுக்கு முன்பாக அவர் அந்த பேதுரு நிறைய அற்புதங்களை செஞ்சிருக்காரு. அவர் சும்மா நடந்து போகும்போது பாத்தீங்கன்னா பக்கத்துல கொண்டாந்து இந்த மாதிரி வியாதியஸ்தரெல்லாம் கொண்டாந்து பெட்ல வைப்பாங்களாம். அவருடைய நிழல் பட்டு சுகமாவாங்க. அல்லேலூயா. அவரால் சுகம் அடைஞ்சாங்களா? அவருடைய நிழல்னாலயா? இல்ல, அவருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கிறிஸ்து அவருக்குள்ள இருந்தனால அந்த கிறிஸ்துவானவர், அந்த மகிமையை நம்பிக்கையாக இருக்கக்கூடிய கிறிஸ்து, அவர் கிறிஸ்துவை தரித்திருக்கிறார். அந்த கிறிஸ்துடைய மகிமை, அவருடைய வல்லமை அவரிலிருந்து புறப்பட்டு போய் அத்தனை ஜனங்களையும் விடுதலை ஆக்குகிறது. அல்லேலூயா. அப்ப எனக்குள்ள இருக்கக்கூடிய கிறிஸ்து அநேக ஜனங்களுக்கு, அநேகருக்கு அவர் வந்து ஒரு வெற்றியையும் ஒரு சுகத்தையும் அநேக ஜனங்களுக்கு அது பயன்படும்படியாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அவர் பேதுரு எந்திரிச்சு பிரசங்கம் பண்ணும்போது 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க, 5000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க, கூட்டம் கூட்டமாக ரட்சிக்கப்பட்டு சபையிலே சேர்க்கப்படுறாங்க. இதெல்லாம் எப்படி நடந்தது என்றால் அவருக்குள்ளே இருந்த கிறிஸ்து அநேக ஜனங்களுக்கு விடுதலையாக மாறுகிறார். அல்லேலூயா. நம்ம பவுலை பத்தி கேள்விப்பட்டிருப்போம். சபைகளை எல்லாம் அடிச்சு நொறுக்குவதற்காக லெட்டர் வாங்கிட்டு வரான். ஆனால் அதே சவுளை கொண்டு அநேக சபைகளை ஸ்தாபிப்பதற்கு கர்த்தர் பயன்படுத்தினார். அல்லேலூயா. அவரை கொண்டு அநேக சபைகள் ஸ்தாபிக்கப்பட்டது. இது கிட்டத்தட்ட நம்முடைய புதிய ஏற்பாட்டுல 13 நிருபங்களுக்கு அவர் எழுதியிருக்கிறார். அல்லேலூயா. அப்போ அவருக்குள்ளிருந்து கிறிஸ்து தான் என்ன பண்றாரு? அநேக ஜனங்களுக்கு ஒரு மாற்றாக, அநேக ஜனங்களை விடுதலையாக்கக்கூடிய, அநேக ஜனங்களை சமாதானப்படுத்தக்கூடிய, அநேக ஜனங்கள் இன்னைக்கு கிறிஸ்துவை அறியாத அநேக ஜனங்கள் இந்த உலகத்துல இருக்கிறாங்க. அத்தனை ஜனங்களுக்கும் நமக்குள்ள இருக்கக்கூடிய இந்த கிறிஸ்துவானவர் பயன்பட வேண்டும். அல்லேலூயா. அப்ப கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கிறார், மகிமை நம்பிக்கையாக நமக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். கிறிஸ்துவை நாம தரித்திருக்கிறோம். சிலுவையிலே அறையப்பட்டிருக்க நாம் பிழைத்திருப்பது நாம் அல்ல, நமக்குள்ளே கிறிஸ்து பிழைத்திருக்கிறார். அந்த கிறிஸ்து நம்ம ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருத்தரும் பாத்தீங்க அப்படின்னா 5 வருஷம் 6 வருஷம் 10 வருஷம். நான் ரட்சிக்கப்பட்டு பாத்தீங்கன்னா 6 வருஷம் ஆச்சு. 2018 நான் ரட்சிக்கப்பட்டேன். கிட்டத்தட்ட 6 வருஷமா நம்ம என்ன பண்ணிருக்கோம்? கிறிஸ்துவை நமக்குள்ளே தரித்திருக்கிறோம். கிறிஸ்துவை நமக்குள்ளே வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். அப்போ ஒவ்வொருத்தரும் ரட்சிக்கப்பட்டு 5 வருஷம் 10 வருஷம் வாழ்ந்து கொண்டிருக்கோம். நமக்குள்ளே கிறிஸ்து எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்? அல்லேலூயா. கிறிஸ்துவை நாம் இன்னும் குழந்தையாகவே வச்சிருக்கோமா? இனிமே கிறிஸ்துவுக்கு ஃபீடிங் பாட்டில தான் பால் கொடுத்துட்டு இருக்குமா? இல்ல, அந்த கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையில வளர்ச்சியடை செய்திருக்கிறோமா? அநேக ஜனங்கள் அந்த கிறிஸ்துவை நம்மை சுற்றி இருக்கக்கூடிய அநேக ஜனங்கள் பழைய மனுஷனை மறைத்து புது மனுஷனாகிய கிறிஸ்துவை நம்மை சுற்றி இருக்கிறவர்களால் நம்மளை பார்க்கிறார்களா? கிறிஸ்துவை தான் நமக்குள்ள இருந்து பார்க்கிறாங்களா என்பதை நாம் என்ன பண்ணணும்? நம்ம பார்க்கணும், யோசிக்கணும். நம்ம இத்தனை வருஷம் ஆச்சு, கிறிஸ்து நமக்குள்ள வந்து அப்படிப்பட்ட கிறிஸ்து தான் நமக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிறாரா? கிறிஸ்து சும்மா நம்ம வந்து அந்த உடம்ப வந்து அவர் என்ன பண்ணிருக்காரு? வாடகை எடுத்திருக்காரு. ஒரு அக்ரிமெண்ட். நம்ம எப்போ வந்து ஞானஸ்தானம் எடுத்தோமோ அன்னைக்கு ஒரு அக்ரிமெண்ட். நீ சாகுற வரையும் நான் என்ன பண்ணுவேன்? உடம்புக்குள்ள நான் இருக்க போறேன். அப்போ அவர் வந்துட்டாருனாவே எனக்கு அந்த இடத்துல வேலை கிடையாது. என்னுடைய சுயத்திற்கோ, என்னுடைய சுய சிந்தனைக்கோ, என்னுடைய சுய பேச்சுக்கோ, என்னுடைய எனக்குள்ள இருக்கக்கூடிய அத்தனை அவயங்களும் நம்ம படிச்ச மாதிரி அத்தனையுமே கிறிஸ்துவுக்கு அடிமையாக நம்ம ஒப்பு கொடுத்துட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா கிறிஸ்துவானவர் இந்த உலகத்துல மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை, இந்த உலகத்துல ஒரு மாற்றம். அன்னைக்கு எப்படி ஒரு 12 அப்போஸ்தலர்களை கொண்டு இந்த உலகம் முழுவதும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டார்களோ, அதே போல நமக்குள்ள ஒவ்வொருத்தருக்குள்ளும் கிறிஸ்து இருக்கிறார். அந்த கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வெளிப்படும் பொழுது கூட்டம் கூட்டமாக இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல என்ன எடுத்து போனார்னா, ஒரு படகுல போய் ரீச் ஆகாட்டி அப்படியே ஜனங்கள்லாம் சுத்தி வந்துருவாங்களாம். அப்படியே
ஹல்லேலூயா. ஏன் அப்படின்னா அவருக்குள்ள இருந்து வெளிப்பட்ட அந்த தேவனுடைய மகிமை, அந்த மகிமையை கர்த்தர் நமக்குள்ளே வைத்திருக்கிறார். இயேசு சொன்னாரு, நான் செய்த அடையாளங்களை என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த அற்புதங்களை செய்வீர்கள், என்னிலும் அதிகமான அற்புதங்களை செய்வார். அப்போ அத்தனை அற்புதங்களையும் கிறிஸ்துவாக நமக்குள்ளே கொடுத்திருக்கிறார். அப்ப அத்தனை அடையாளங்களை நம்ம செய்ய முடியும், அத்தனை வரங்களும் நமக்குள்ளே கிரியை செய்ய முடியும். அநேக ஜனங்களை கிறிஸ்துவுக்கு நேராக திருப்புவதற்கு நம்மளால முடியாது, என்னுடைய சுயத்தினாலேயோ என்னுடைய சுய மனுஷனாலேயோ முடியாது. ஆனால் எனக்குள்ள இருக்கக்கூடிய கிறிஸ்துவனால இந்த உலகத்தை மாற்ற முடியும், இந்த உலகத்துல மிகப்பெரிய ஒரு எழுப்புதலை கொண்டு வர முடியும். அல்லேலூயா. எழுந்து நிற்கலாம். இந்த 2024வது வருஷம் கிறிஸ்துமஸ். இன்னைக்கு அநேக ஜனங்களுக்கு, கிறிஸ்துவை அறியாத ஜனங்களுக்கு கிறிஸ்து பிறந்திருக்கிறார் என்பது ஒரு நற்செய்தி. ஆனால் நாம் ரட்சிக்கப்பட்ட அத்தனை பேருக்குள்ளேயும் கிறிஸ்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் நமக்கெல்லாம் கொடுக்கப்பட்ட நற்செய்தி. அந்த கிறிஸ்து வாழ்ந்து கொண்டிருக்கிறவர் அவர் பெருக வேண்டும், வளர்ச்சி அடைய வேண்டும். நான் சிறுகவும் கிறிஸ்து எனக்குள்ளே பெருகவும் வேண்டும். என்னை காண்கிறவன் தேவனை காண்கிறான் என்று இயேசு சொன்னது போல என்னை காண்கிறவன் கிறிஸ்துவை காண வேண்டும். அந்த கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அநேக ஜனங்களுக்கு பயன்படும் பாத்திரமாக அவர் என்னை எடுத்து பயன்படுத்த வேண்டும். எனக்குள்ள இருக்கக்கூடிய கிறிஸ்து என் மூலமாக, என் கரங்கள் மூலியமாக, என்னுடைய நாவு மூலியமாக, நான் நடக்கும்போது என் பாதத்தின் மூலமாக, அன்னைக்கு பேதுரு நடக்கும் பொழுது அவருடைய நிழல் பட்டு சுகமானது போல என்னுடைய நிழல் பட்டு இன்னைக்கு அநேக ஜனங்கள் விடுதலையாக்கப்பட வேண்டும். ரட்சிப்புக்கு நேராக ஜனங்கள் கூட்டம் கூட்டமாக ரட்சிக்கப்பட்டு சபையிலே சேர்க்கப்பட வேண்டும். என்னுடைய நாவிலிருந்து புறப்படக்கூடிய வார்த்தை 3000 பேரையும் 5000 பேரையும் ரட்சித்து இந்த சபையிலே சேர்க்க வேண்டும். அப்போ என்னால் முடியாது, என்னுடைய சுயத்தினால் முடியாது, என்னுடைய மாமிசத்தினால் முடியாது. ஆனால் எனக்குள்ளே வாழக்கூடிய கிறிஸ்துவனாலே அது முடியும். அப்ப அந்த கிறிஸ்து எனக்குள்ளே பெருக வேண்டும், வளர்ச்சி அடைய வேண்டும். அவர் அநேக ஜனங்களுக்கு மாற்றாக, அநேக ஜனங்களுக்கு ஒரு ரட்சிப்பை தர வேண்டும். அப்படிப்பட்ட கிறிஸ்துவை நமக்குள்ளே வளரச் செய்ய வேண்டும். அதுதான் இந்த 2025ஆம் வருஷம் நாம் எடுக்க வேண்டிய மிகப்பெரிய ஒரு தீர்மானம். அல்லேலூயா. அதுக்கு முன்பாக இந்த 2024வது வருஷத்துல கர்த்தர் நம்மை வழிநடத்தின பாதைகள், நாம் கடந்து வந்த பாதைகள்ல எத்தனையோ நன்மைகளை நம்ம வாழ்க்கையில செஞ்சிருக்கிறார். நம்முடைய குடும்பத்துல, நம்முடைய வேலை ஸ்தலத்துல, நம்முடைய பிள்ளைகள் படிப்புல, நம்மை சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் அனுகூலம் பண்ணியிருக்கிறார். நாம் கடந்து வந்த பாதையில எத்தனையோ அற்புதங்களை செய்திருக்கார். அவர் செய்த நன்மைகள், அவர் செய்த நம்ம வாழ்க்கையில அவர் செய்த அற்புதங்களை நம்ம பேச போனோம்னா நம்முடைய வாழ்நாள் முழுவதும் போதாது. அத்தனை நன்மைகளை செய்த கிறிஸ்துவுக்கு நாம் நன்றி உள்ளவர்களாக இருப்போமே. ஆனால் நாம் அடுத்தடுத்து கிறிஸ்து நமக்கு செய்ய போகக்கூடிய அநேக அற்புதங்களுக்கும் அடையாளங்களுக்கும் நன்மைகளுக்கும் அது ஒரு திறவுகளாக மாறும். அவர் செய்த நன்மைகள், அவர் செய்த எல்லா நன்மைகளுக்கும் நாம் நன்றி செலுத்துவோம். இருக்கக்கூடிய இந்த 2-3 நாட்களில இன்னும் அதிகமாக தேவனோடு சஞ்சரித்து, தேவனோடு சப்பா நீங்க இந்த வாழ்க்கையில் இந்த வருஷம் முழுவதும் எத்தனையோ நன்மைகளை செஞ்சிருக்கீங்க, இன்னுமே நான் உங்கள்ட்ட நான் கேட்கிறவனாக அல்ல, நீ செய்த நன்மைகளுக்காக நான் நன்றி சொல்லுகிறேன். நானும் என் வீட்டாருமோ எப்பொழுதும் என் தேவனையே நாங்கள் துதிக்கிறவர்களாக, அவர்களுக்கு ஸ்தோத்திரம் பண்றவர்களாக, நன்றி செலுத்துறவர்களாக நாங்கள் இருப்போம் என்று நன்றியுள்ள உள்ளத்தோடு 2025வது வருஷத்தை நாம் அதை எதிர்கொள்ளும் பொழுது அந்த 2025ஆம் வருஷத்துல அநேக அற்புதங்களையும் அநேக ஆசீர்வாதங்களையும் நம்முடைய வாழ்க்கையிலே தருவதற்கும், நம்மை என்ன நோக்கத்திற்காக அழைத்தாரோ அந்த நோக்கத்திலே நம்மை எடுத்து பயன்படுத்துவதற்கும் கிறிஸ்து போதுமானவராயிருக்கிறார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு தெய்வீக சிந்தனையோடு, கிறிஸ்துவுடைய சிந்தனையோடு இடத்துல இருந்து நாம் கடந்து செல்லலாம். கர்த்தர் நம்மளை அப்படிப்பட்ட ஒரு சிந்தனையை நம்முடைய இருதயத்திலே நிரப்புவாராக. சர்வ வல்லமுள்ள எங்கள் தேவனை, கர்த்தாவே, நீர் கொடுத்த அந்த நல்ல வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை, நீர் வழி நடத்தின ஆண்டவரை, நீர் கொடுத்த அந்த வார்த்தைகள் இந்த பிள்ளைகள் ஒவ்வொருத்தருடைய இருதயத்திலையும் பதியன. ஆண்டவரே, என்ன நோக்கத்திற்காக ஒவ்வொருத்தரை நீர் அழைத்தீரோ, முன்னறிந்தீரோ, முன்குறித்தீரோ ஆண்டவரே, அந்த நோக்கம் அத்தனை தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளும் நிறைவேறுவதாக, அவருடைய வாழ்க்கையில நீர் ஒரு மாற்றத்தை கொடுக்கும்படியாக ஆண்டவரே ஸ்தோத்திரம், நீர் அந்த ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுடைய இருதயத்தில் நீர் பெருகும்படியாக, வளர்ச்சி அடையும்படியாக, அநேக ஜனங்களுக்கு வெளிப்படும்படியாக, அநேக ஜனங்களுக்கு நீர் ஆண்டவரே இவர்கள் மூலமாக பயன்படும்படியாக, ஆண்டவரே ஒரு பயனுள்ள பாத்திரமாக நீ ஒவ்வொருத்தரையும் எடுத்து பயன்படுத்தும்படியாக உங்க கிருபையுள்ள கரத்துல எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தாவை நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும், ஆசீர்வதியும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஜெபத்தை கேட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென்.